சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகா கல்லம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது மகன் பாண்டித்துரை துபாயில் வேலை செய்து தற்போது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இவருக்கும் சிவகங்கை தாலுகா உசிலம்பட்டியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் மகள் பூமிகா என்ற 19 வயது மாணவிக்கும் கடந்த 3ஆம் தேதி இரு வீட்டார் முன்னிலையில் தடபுடலாக திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பின்னரும் பூமிகா கல்லூரிக்கு சென்று வந்தார். கடந்த சில தினங்களாக சோகமாக காணப்பட்ட பூமிகா சம்பவத்தன்று இரவு தனது கணவர் பாண்டித்துரை வீட்டில் உள்ள மின் விசிறியில் சேலையில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். பூமிகாவின் மூத்த சகோதரி சோபனா அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற SS கோட்டை போலீசார் பூமிகாவின் உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். விசாரணையில் திருமணமான நிலையிலும் பூமிகா சிவகங்கை அரசு கலை கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். அண்மையில் ஒரு நாள் கணவர் பாண்டித்துரை தனக்கு ஒரு எக்ஸ் காதலி இருப்பதாக பூமிகாவிடம் மனம் விட்டு பேசியுள்ளார். தான் துபாயில் வேலை பார்த்த போது தமிழகத்தில் இருந்து அங்கு வந்து மதுபான பாரில் நடனமாட வந்த ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலானதாக தெரிவித்தார். அந்த பெண்ணை வெறித்தனமாக காதலித்து திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் அவரது ஊரில் விசாரித்த போது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 6 வயதில் மகள் இருப்பது தெரிய வந்ததால் அவருடன் பழகுவதை கைவிட்டு விட்டதாகவும் இனி உனக்கு உண்மையாக இருப்பேன் என்றும் பாண்டித்துரை தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட நாள் முதல் தனது கணவனுடன் பேசுவதை பூமிகா குறைத்து கொண்டதாக கூறப்படுகிறது. தனது கணவரின் எக்ஸ் காதல் குறித்து தாய் தந்தையரிடம் தெரிவித்த போது அவர்கள் இந்த விரிசல் தானாக சரியாகிவிடும் என பூமிகாவுக்கு ஆறுதல் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் மன அழுத்தத்தால் திங்கட்கிழமை மாலை பூமிகா தூக்கிட்டு கொண்டது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருமணமாகி வெறும் 23 நாட்களில் புதுப்பெண் கணவர் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் தேவக்கோட்டை சார் ஆட்சியர் மாப்பிள்ளையின் உறவினர்களிடம் விசாரணையை மேற்கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் மனைவிக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைத்ததில் கூட தவறில்லை என்றும் கல்லூரி செல்லும் வயதுடைய பக்குவமில்லா பெண்ணை திருமணம் செய்து வைத்ததுதான் விபரீதத்திற்கு காரணம் என்றும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சிங்கம்புணரி செய்தியாளர் ரமணா மற்றும் வேல்ராஜ்.